மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை உங்களை சோறு திங்கிறப்ப தொண்டையில சோறு இறங்குதாங்க. தொண்டையில சோறு இறங்குதா? சிக்கிக்க போறியா? பாவமா தெரியல, அயோக்கியத்தனமா தெரியல, பொறுக்கித்தனமா தெரியல, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல, நாட்டு மக்களையே முட்டாளாக்கிட்டீங்களா? பாஜக எப்படி ஜெயிச்சிருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இத மக்கள் நாம தான் சேர்ந்து நின்னு கேட்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாருங்க. 1,250,000 வாக்குகள் போலி வாக்குகள், கள்ள ஓட்டுகள். எப்பறான்னா இவங்க அந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு அட்ரஸா ஒவ்வொரு ஆட்களா செக் பண்றாங்க. அதுல உங்களுக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா? 11,965 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டா போட்டிருக்கானுங்க. டூப்ளிகேட் ஓட்டா எப்படின்னா 1,250,000 வாக்குகள் போலி வாக்குகள், கள்ள ஓட்டுகள். எப்பறான்னா இவங்க அந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு அட்ரஸா ஒவ்வொரு ஆட்களா செக் பண்றாங்க. அதுல உங்களுக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா? 11,965 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டா போட்டிருக்கானுங்க. டூப்ளிகேட் ஓட்டா எப்படின்னா ஒரே நபர் 2-3 போல் பூத்துல போயிட்டு ஓட்டு போடுறது, ஒரே நபர் 2-3 ஸ்டேட்ல போய் ஓட்டு போடுறது. அதாவது அந்த இதுல ஒருத்தங்க சொல்றாங்க, குரு கிரத் சிங் தான் ஒருத்தனை சொல்றாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், அண்ணாமலையே, அதாவது ஒத்த ஓட்டு அண்ணாமலை தானடா அவன் பேரு. இப்படி இருந்தா பாஜக எப்படிடா இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை அதிக அளவுல தமிழ்நாட்டில் வாங்குனுச்சுங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருந்துச்சுங்க. வழக்கம் போல தங்களுடைய மொல்லமாரித்தனத்தை காமிச்சிருக்கானுங்க. எப்படி தெரியுமா காமிச்சிருக்கானுங்க? உயிரோட இருக்கியாடா நீ? டே அண்ணாமலை, நீ உயிரோட தான் இருக்கியாடா? வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? அண்ணாமலை சோறு தான் திங்கிறீங்களா? இந்த அண்ணாமலை, இந்த அச்சிராஜா, இந்த வானதி சீனிவாசன், இந்த குஷ்பு, இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன், நீங்களா சோறு தான் திங்கிறீங்களா சார்? நீங்களா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் ஒரு மாபெரும் அயோக்கியத்தனத்தை, திருட்டுத்தனத்தை, ஃப்ராடுத்தனத்தை, மொல்லமாரித்தனத்தை, முடிச்சவிக்கத்தனத்தை, கேடுகட்ட தனத்தை பண்ணிருக்கானுங்க. இந்தியாவுடைய சனநாயகத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. அரசியலமைப்பு சட்டமாவது ஒன்னாவது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, சனநாயகத்துக்கு எதிராக ஒரு மாபெரும் அயோக்கிய திருட்டுத்தனத்தை பண்ணிருக்கானுங்க. யாரா அந்த வேலையை பண்ணான்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர்னு சொல்லிக்கக்கூடிய அந்த நரேந்திர மோடிங்கிறவரும், அப்புறம் இங்க இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஓட் தெஃப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா, தெரியலையா? வாக்காளர்கள் திருட்டு கமிஷன் இந்தியா, அந்த தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது என்னடா, நாட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்துச்சு, மக்கள் நிறைய பேர் செத்து போனாங்க, நிறைய சிறு குறு நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடப்பட்டுச்சு, சாமானிய மக்கள்லாம் பெருமளவுல பாதிக்கப்பட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை, ஜிஎஸ்டி டாக்ஸ் சொல்லி மக்கள் மேல சுமை அதிகமானுச்சு, விவசாயிகள் போராட்டம், இஸ்லாமியர்கள் போராட்டம், இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவதும், தலித் மக்கள் ஒடுக்கப்படுவதும், இன்னும் சொல்ல போனா சிறு குறு வணிகர்கள் ஒடுக்கப்படுவதும், அப்பாவி சாமானியர்கள் ஒடுக்கப்படுவதும், இப்படி எல்லாம் இருந்தும் இவனுக்கு எப்படா பாஜக காரணங்க கண்டினியூஸா ஆட்சியில வரானுங்க? இவனுக்கு எப்படா ஜெயிக்கிறானுங்க? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இவனுங்களுடைய வெற்றிங்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அந்த எலெக்ஷன், அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு, அந்த போலிங் டே அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி வர கணக்கும் அடுத்த நாள் காலையில சொல்ற கணக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் எப்படா நடக்குது? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதனால எப்படி நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாத்துக்கும் இருந்துச்சுங்க. நாம எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இவிஎம்ல இவனுக்கு ஸ்மால் பிராக்டிஸ் பண்றானுங்க, சென்சார் மூலியமா இவனுங்க இவிஎம் ஹேக் பண்றானுங்க, இப்படி எல்லாம் நாம நினைச்சோம். ஆனா
ஒரு படிக்கு மேல போய் அவனுங்க ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணிருக்கானுங்க. என்ன பண்ணிருக்கானுங்கன்னா ஓச்சோரி அப்படின்னுங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. என்னன்னா வாக்கு திருட்டு பண்ணிருக்கானுங்க. வாக்கு திருட்டு உலகத்துக்கே முன்னோடி தாங்க இந்த விஷயத்துல. எப்படா வாக்காளர்களினுடைய வாக்குகளை திருட்டுறதுக்கு அப்படின்னு உலகத்துக்கே முன்னோடி யாருன்னா இந்த இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிஜேபி, இந்த இந்துத்துவ மாடல் கேவலம் கேடுகட்ட அரசாங்கம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணிருக்கானுங்க, இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கும் ஒரு டவுட் வருது. என்னடா அது மகாராஷ்டிரால கர்நாடகால பாஜக ஜெயிக்கிறதுக்கு எப்படி சாத்தியம் இல்லையே, எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இவங்க சில விஷயங்களை எடுத்து பார்த்தா, ஏங்க இந்த 2019 இருந்து 2024 இருக்கக்கூடிய அந்த 5 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 31 லட்சம் தான் சேர்ந்திருக்கு. ஆனா அந்த 2024 அந்த எலெக்ஷனுக்கு பிறகு இன்னொரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஒரு 5 மாச கேப்ல 41 லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு இவங்க வாக்காளர்களுடைய லிஸ்ட கேட்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வாக்காளர்கள் திருட்டு ஆணையத்துக்கிட்ட கேட்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கல, பிரச்சனை பண்ணுது, இவங்க பிரச்சனை பண்றாங்க. அதன் பிறகு அவங்க டிஜிட்டலா கொடுக்கலன்னா, நீங்க டிஜிட்டலா அந்த வாக்காளர் லிஸ்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க டப்புன்னு போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாம். ஆனா அவங்க டிஜிட்டலா கொடுக்கல. என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 அடிக்கு ஒரு பெரிய பண்டில தூக்கி கொடுக்குறான். அந்த பேப்பர்ல இருக்க லிஸ்டுகளுமே நமக்கு தெளிவா தெரியாது. அப்படி ஒரு தெளிவில்லாத ஒரு லிஸ்ட 7 அடிக்கு தூக்கி கொடுக்குறான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் அமைச்சு 6 மாசமா இவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஏன் இவங்க கர்நாடகாவில் இவங்களுடைய ஆய்வை தொடங்குறாங்கன்னா, கர்நாடகாவில் நாம 16 தொகுதியில ஜெயிப்போங்கிறதா கருத்து கணிப்பு. ஆனா 9 தொகுதியில தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 7 தொகுதியில ஏன் நம்ம தோத்தோம், என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தினாலையும் இவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதாவது பெங்களூர் சென்ட்ரல்ங்கிற நாடாளுமன்ற தொகுதியில உங்களுடைய ஆய்வை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பெங்களூர் சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னாக்க காங்கிரஸ் வாங்கின ஓட்டு 6,26,208, பாஜக வாங்கின ஓட்டு 6,58,915. மார்ஜின் எவ்வளவு அப்படின்னா 32,707. இப்ப உங்களுக்கு தெரியுங்க, ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்ப அந்த 6-7 சட்டமன்ற தொகுதிகளையும் மற்ற தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் லீடுல இருக்கு. ஆனா அந்த பெங்களூர் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியான மாதவபுராங்கிற தொகுதியில மட்டும் பாஜக அதிக அளவுல லீடிங் ஆகுது. எந்த அளவுக்கு லீடிங் ஆகுதுன்னா, அந்த மாதவபுரா சட்டமன்ற தொகுதியில மட்டும் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு 1,15,586, பாஜக வாங்கின ஓட்டு 2,29,632 ஓட்டு. மார்ஜின் பாத்தீங்கன்னா 1,14,046 ஓட்டு மார்ஜின். இதுல ராகுல் காந்தி அவர்களுடைய டீம் காங்கிரசினுடைய டீம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வாக்காளர் லிஸ்ட் தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கி அந்த மாதவபுரா தொகுதியில முழுக்க தங்களுடைய ஆய்வுகளை 6 மாசமா மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்டதின் விளைவு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா, அந்த மாதவபுரா தொகுதியில பாத்தீங்கன்னா 1,250,000 வாக்குகள் போலி வாக்குகள், கள்ள ஓட்டுகள். எப்படின்னா இவங்க அந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு அட்ரஸா ஒவ்வொரு ஆட்களா செக் பண்றாங்க. அதுல இவங்களுக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா, 11,965 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டா போட்டிருக்கானுங்க. டூப்ளிகேட் ஓட்டா எப்படின்னா, ஒரே நபர் 2-3 போல் பூத்துல போயிட்டு ஓட்டு போடுறது, ஒரே நபர் 2-3 ஸ்டேட்ல போய் ஓட்டு போடுறது. அதாவது அந்த இதுல ஒருத்தங்க சொல்றாங்க, குரு கிரத் சிங் தான் ஒருத்தனை சொல்றாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், பூத் நம்பர் 116, 124, 125, 126 இந்த எல்லா பூத்துலயும் போய் ஓட்டு போட்டிருக்கான். தேசபக்தியை எப்படி நிரூபிச்சிருக்கான் பாத்தீங்களா மக்களே. அப்புறம் ஆதித்ய ஸ்ரீவத்சான் ஒருத்தன், இவன் பண்ணிருக்க மொல்லமா இருந்ததை பாருங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த குரு கிரத் சிங் தானாவது வெவ்வேறு போல் பூத்துல தான் போய் ஓட்டு போட்டான்.
இந்த ஆதித்ய ஸ்ரீவத்சா இருக்கானே வெவ்வேறு ஸ்டேட்ல போய் ஓட்டு போட்டிருக்காங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி இப்படி விதவிதமா ஸ்டேட்டுகள்ல போய் ஓட்டு போட்டிருக்கான். இப்படி வந்து போலி வாக்காளர்கள் மட்டும் எத்தனை பேருனா 11,965 பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேக் இன்வாலிட் அட்ரஸ் மாத்தி கொடுத்து அட்ரஸே இல்லாம ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் பொய்யான அட்ரஸ்களை கொடுத்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 40,009 ஓட்டுகள் போலியான அட்ரஸ்கள் இருந்து போடப்பட்டிருக்கு. போலியான அட்ரஸ் எப்படி தெரியுமாங்க? ஏங்க இப்ப நமக்கும் வாக்காளர் அட்டை இருக்குங்க. நம்ம வாக்காளர் அட்டையில ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டிருப்போம். அதானே? அப்படிதானே போட்டிருப்போம். சரி கட்டு. ஏங்க இப்ப நமக்கும் வாக்காளர் அட்டையெல்லாம் இருக்குங்க. வாக்காளர் அட்டையில நாம வந்து ஹவுஸ் நம்பர்னு போட்டா டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, ஹவுஸ் நம்பர் ஏதாவது இருக்கும். ஆனா அங்க எப்படின்னா ஹவுஸ் நம்பர் 0. அடடே எவ்வளவு பெரிய கேவலம்டா, எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம்ல. ஹவுஸ் நம்பர் 0 அவனுடைய ஃபாதர் நேம் போட்டு ABCDEFGHHMNOPQ UBCDO இப்படி ஆல்பபெட்ஸ்ல ABCD ஃபில் பண்ணிருக்கானுங்க. அங்க உமேஷ்னு ஒருத்தனுடைய வாக்காளர் அட்டையில அவங்க அப்பா பேர் போட்டிருக்காங்க HGABCDA. இதுதான் எங்க அப்பா பேரா. இப்படி வந்து ஃபேக் அட்ரஸ் கொடுத்து போட்ட ஓட்டுகள் மட்டும் 40,009 கள்ள ஓட்டுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பல்க் ஓட்டர் சிங்கிள் அட்ரஸ், அதாவது சிங்கிள் பில்டிங். என்னன்னா ஒரே ஒரு வீட்டு அட்ரஸ்ல ஏகப்பட்ட ஓட்டுகள் 80 ஓட்டு 60 ஓட்டு இந்த மாதிரி வந்து கணக்கு காட்டுறது. ஒரு பெட்ரூம்ல 80 ஓட்டு காட்டுறது. ஒரு வந்து ஆஸ்பெட்டாஸ் வீட்டுல வந்து 60 ஓட்டு காட்டுறது. ஒரு வந்து பியர் ஃபேக்டரியில வந்து 50-60 ஓட்டு காட்டுறது. இப்படி ஒரு சின்ன ரூம்ல 40-50 ஓட்டு காட்டுறது. யாரா எப்படா அப்படின்னு போய் பார்த்தா அந்த அட்ரஸ்ல யாருமே அப்படி இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னால ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு இருக்கும். அதிகபட்சம் 20 ஓட்டு இருக்கும். 80 ஓட்டுலாம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் அரிதிரும் அரிது. ஆனா அந்த கேடுகட்ட ஐயோக்கிய பாஜக திருட்டு பொறுக்கி ராஸ்கல் வந்து பல்க் ஓட்டரா வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ரூம்ல அங்க இருக்கக்கூடிய வந்து ஹாஸ்பிட்டாஸ் போட்ட சின்ன சின்ன ரூம்கள்ல ஒரு வீடுல 50 ஓட்டு 80 ஓட்டு 60 ஓட்டு பியர் ஃபேக்டரியில 50 ஓட்டு இப்படி வந்து கணக்கு காமிச்சிருக்கானுங்க. இப்படி கணக்கு காமிச்ச போலி வாக்காளர்கள் மட்டும் எவ்வளவுனா 10,452. பாத்துக்கோங்க 10,452 கள்ள ஓட்டுகள். எப்படி ஒரு சின்ன இடத்துல பல்கா ஆட்களை, அதாவது ஒரே அட்ரஸ்ல பல்கான ஆட்களை வந்து வாக்காளர்களா காமிச்சு போடப்பட்ட ஓட்டுகள் இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வாலிட் போட்டோஸ்னா எப்படி தெரியுமாங்க? இப்ப என் போட்டோ இருக்குல்ல, என் போட்டோ வந்து இப்ப வந்து என்னுடைய வாக்காளர் அட்டையில சத்தியபிரபுனா பக்கத்துல வந்து என் போட்டோ இருக்கும்ல. இவனுக்கு என்ன பண்றதுன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி, அது போட்டோவா என்னன்னே தெரியாது, அது மனுஷ போட்டோவா என்னன்னு தெரியாது, அது மிருக போட்டோவா கூட இருக்கலாம், பிளட் பண்ணி மைக்ரோ சைஸ்ல நீங்க என்ன ஸ்கேன் பண்ணாலும் லென்ஸ் வச்சு பார்த்தாலும் எவ்வளவு ஹைடெக்கா பார்த்தாலும் அந்த ஃபேஸே புரியாது. அப்படி வந்து இன்வாலிட் போட்டோஸ் மூலியமாக இவனுங்க கள்ள ஓட்டுகள் போடப்பட்ட எண்ணிக்கை வந்து 4,132. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 16 அப்படின்னா நீங்க 18 வயசு பூர்த்தியானதும் ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதியானதும் முதல் வாக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அதுக்கு நீங்க ஃபார்ம் 6 மூலியமா தான் வருவீங்க. அதுல கூட இவனுங்க மொளமாரத்தனம் பண்ணிருக்கானுங்க. எப்படி மொளமாரத்தனம் பண்ணிருக்கானுங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. ஷகுன் ராணின்னு ஒரு அம்மா அந்த அம்மா 2 ஓட்டு போட்டிருக்காங்க. எது ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி அவங்க தான் வந்து முதல் வாக்காளரா. ஷகுன் ராணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா 2 ஓட்டு. எப்படின்னா ஒரு வாக்காளர் அட்டையில வந்து இந்த அம்மாவுடைய போட்டோ இவ்வளவுதான் இருக்குது, இன்னொரு வாக்காளர் அட்டையில இந்த அம்மாவோட போட்டோ இவ்வளவு இருக்கான். அப்ப இவ்வளவு போட்டோ போட்டா ஒரு ஆளு, இவ்வளவு போட்டோ ஜூம் பண்ணி போட்டா ஒரு ஆளு போட்டானுங்க. அந்த அம்மாவுக்கு 18 வயசு இல்லைங்க, 70 வயசுங்க அந்த அம்மாவுக்கு. இப்படி போடப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை வந்து ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணி போடப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை வந்து 33,692 வாக்குகள். இப்படி இவனுங்க வந்து அந்த மதவப்புறாங்கிற தொகுதியில மட்டும் 1,250 வாக்குகளை கள்ள வாக்குகளை போட வச்சு வாக்கு திருட்டு நடந்து பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்கானுங்க. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு தொகுதியில நாங்க 6 மாசம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாக்காளர்கள் வீடுகளுக்கா நாங்க போய் அலசி ஆராய்ஞ்சு, இன்னும் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த லிஸ்ட வச்சுதான் நாங்க அலசி ஆராய்ஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்ததுலயே
1,250,000 வாக்குகள் கள்ள வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இப்படிதான் இந்தியா முழுக்க பாஜகவும் இந்திய தேர்தல் ஆணையம் என்கின்ற கேடுகட்ட ஆணையமும் கைகோத்து கூட்டணி போட்டு இந்த வேலையை பார்த்திருக்கானுங்க. அப்ப பாஜக எப்படி ஜெயிச்சிருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இத மக்கள் நாம தான் சேர்ந்து நின்னு கேட்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாருங்க. ஹரியானால பாஜக 48 தொகுதி ஜெயிச்சிருக்கானுங்க, காங்கிரஸ் 37, காங்கிரஸ் கூட்டணியோடைய 3 சேர்த்து 40 தொகுதி. மீதி உள்ள 8 தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னா வெறும் 22,779 வாக்குகள் தான் வித்தியாசம். 8 தொகுதிக்கே சேர்த்து. மாதவபுரால 1,00,000 சில்லற வாக்குகளை கள்ள வாக்குகளை குத்துன சிங்சக்கான்னு குத்துன பாஜக காரணங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இந்த 8 தொகுதிக்குமே சேர்த்து 22,000 சில்லற வாக்குகளை செலுத்துறதுக்கு என்ன கஷ்டமா அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இந்த 2024 எலெக்ஷன்ல இந்த நரேந்திர மோடி மஸ்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்பட்ட தொகுதி 25 தொகுதி. அந்த 25 தொகுதியில இவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸை விட வெறும் 33,000க்கும் குறைவான வாக்குகளை வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த 33,000க்கும் குறைவான வாக்குகள் அந்த 25 தொகுதியில இவங்க எப்படி வாங்கி ஜெயிச்சிருப்பாங்கிறதுக்கு சிறந்த உதாரணத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் சென்ட்ரல்ல நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய மாதவபுராங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய லிஸ்ட எவிடன்ஸோட ஆதாரத்தோட தூக்கி அடிச்சிட்டாரு. வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதுக்கு பேரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஓட் தெஃப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க, ஆப்டா இருக்கும். இந்த திருட்டுதனம் பண்றதுக்கு நரேந்திர மோடி கும்பல் ஒண்ணு பண்ணிச்சிங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ற அந்த குழுல யார் இருக்கணும்னா பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் இப்படி இருக்கணும்னு இருந்துச்சு. இதுல யார் மெஜாரிட்டி ஓட்டு போடுறாங்களோ அவங்க சொல்றவங்க தான் அந்த இடத்துக்கு வரணும்னு இருந்துச்சு. இதுக்குள்ள அந்த மோடி மஸ்தான் குரூப் நாடாளுமன்றத்துல ஒரு ஸ்பெஷல் சட்டத்தை ஏற்றுறாங்க. எப்படி தெரியுமா? கேட்டுக்கோங்க மக்களே. இந்த பாஜகவோட தேசபக்திமானுங்க அப்பெல்லாம் சுத்தினவன் தான் நானும். ஒரு காலத்துல தற்கூரியா சுத்தினவன் தான் நானும். நினைச்சு வெக்கப்படுறேன். கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. நான் அப்பெல்லாம் இருந்ததை நினைச்சா என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. எப்படின்னா புதிய தேர்தல் ஆணையர் அதாவது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாம் தேவையில்ல. பிரதமரால் முன்மொழியப்பட்ட ஒன்றிய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். இப்ப இந்த 3 பேர்ல யாருக்கு மெஜாரிட்டி ஓட்டு? யாருக்கு? மோடிக்கு தானே. அப்ப அவங்க நினைக்கிற ஆட்கள் அழகா கொண்டு உட்கார வச்சிடலாம். அதுக்காக சட்டத்தையே மாற்றி ஏற்றிட்டானுங்க. இப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா ஃபுட்டேஜ் அவசரமா டெலிட் பண்ணி விட்டானுங்க. சட்டமும் ஏற்றிட்டானுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க கூடாது, அது சீக்ரெட், அது இந்தியாவினுடைய ரகசியம் அப்படின்னு வழக்கம் போல தேசபக்திங்கிற சாம்பார ஊத்தி மொழிவி இழுப்பிட்டானுங்க. ஏண்டாடி இதுக்கு பேர் தான் தேசபக்தியா? இதுக்கு பேர் தான் நாட்டுப்பற்றா? ஏடா பாகிஸ்தான ஓட விடுங்கன்னு சொல்றீங்க, சொந்த மக்களையே துரோகம் பண்ணிருக்கீங்களா? சொந்த நாட்டு மக்களையே துரோகம் பண்ணிருக்கீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்கீங்களா? நாட்டுப்பற்று தேசபக்தின்னு புருடா விட்டுட்டு சுத்திட்டு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்கீங்களா படுபாவிகளா? மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களை சோறு திங்கிறப்ப தொண்டையில சோறு இறங்குதாங்க. தொண்டையில சோறு இறங்குதா? சிக்கிக்க போறியா? பாவமா தெரியல, அயோக்கியத்தனமா தெரியல, பொறுக்கித்தனமா தெரியல, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல, நாட்டு மக்களையே முட்டாளாக்கிட்டீங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப அதுல உள்ள ஒரு பேர் ஞானேஷ்குமார். வீட்டுக்கெல்லாம் போய் சோறு திங்கிறப்ப தொண்டையில சோறு இறங்குதாயா? குத்தலையா? மனசாட்சி குத்தலையாயா? ஆட்சியில் இருக்கிறவனுக்கு சொம்படிக்கிறமே. நாட்டினுடைய சட்ட திட்டத்தை மீறி நாட்டினுடைய இறையாண்மையை குழி தோண்டி புதைச்சி நாட்டு மக்களுக்கு, நாட்டு சட்டத்துக்கு, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்ம விரோதமா அதெல்லாம் நம்ம குழி தோண்டி புதைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குத்தல வெக்கமா இல்ல நாயா? அதெல்லாம்
இப்ப நம்ம பார்த்திருப்போம், பீகார்லங்க எலெக்ஷன் வரப்போகுது. அங்க பாத்தீங்க அப்படின்னா சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பேர்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஓத் தெஃப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன செய்யுதுன்னா 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கு. நேரடியாலாம் போய் விசிட் பண்ணலங்க. அப்படிலாம் நேரடியாலாம் விசிட் பண்ணி ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிலாம் சரி பார்த்துலாம் நீக்கலங்க. உட்கார்ந்த இடத்துல ரேண்டமா நீக்கி இருக்கானுங்க. போன எலெக்ஷன்ல அந்த பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய தொகுதிகள்ல 50, 60, 100 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த நிறைய தொகுதிகள்ல 20,000 இருந்து 25,000 வாக்குகள் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? பாஜக ஆட்சி அமைக்கணும்ல, பாஜக திரும்ப வந்து ஆட்சிக்கு வரணும்ல. அதனுடைய உச்சபட்சமா பீகாரினுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவினுடைய அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அட்டையும் அவரையும் நீக்கி இருக்கு. கேவலங்க, உச்சகட்டங்க. இது மத்த ஸ்டேட்ல மட்டும் நடக்கலங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்குங்க. ஆமா, 2019 எலெக்ஷன் ரிசல்ட்ல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வெறும் 3.62%. ஆனா இந்த 2024 எலெக்ஷன்ல 11.24%. எப்படா அவனுங்க 8 தொகுதியில 2வது இடம் வந்தாங்க, அதிமுகவை மீறி 12 தொகுதியில எப்படா அவனுங்க 3வது இடம் வந்தானுங்க. நோட்டா கூட தானடா போட்டி போடுவானுங்க. அண்ணாமலையே, அதாவது ஒத்த ஓட்டு அண்ணாமலை தானடா அவன் பேரு. இப்படி இருந்தா பாஜக எப்படிடா இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து அதிக அளவுல தமிழ்நாட்டுல வாங்குனுச்சுங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருந்துச்சுங்க. வழக்கம் போல தங்களுடைய மொல்லமார்த்தனத்தை காமிச்சிருக்கானுங்க. எப்படி தெரியுமா காமிச்சிருக்கானுங்க? அதாவது முன்னாள் IAS தேவசகாயம் அவர்கள் ஓட் ஃபார் டெமோக்ரஸிங்கிற ஒரு அமைப்பு மூலியமாக ஒரு சர்வே நடத்துறாங்க. அந்த சர்வேல என்ன சொல்லுதுன்னா, அந்த போலிங் டே அன்னைக்கு 5 மணிக்கு கொடுக்கிற ரிசல்ட்டும் அதுக்கு அடுத்த நாள் சொல்றதுதான் ஃபைனல் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா 7.53% வித்தியாசம் இருக்குங்க. அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா அதாவது 0.5 இருந்து 1% வரைக்கும் தான் வித்தியாசம் இருக்கும். அது கூட குறையும். ஆனா அங்க 7.53% வித்தியாசம் இருக்குங்க. இந்த 7.53% தான் 27 லட்சம் வாக்குகள்ங்க. பாஜக வாங்கின 48 லட்சம் வாக்குகள்ல 27 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள், கள்ள வாக்குகள். தமிழ்நாட்டுல அண்ணாமலை உயிரோட இருக்கியாடா நீ? டேய் அண்ணாமலை, நீ உயிரோட தான் இருக்கியாடா? வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அண்ணாமலை சோறு தான் திங்கிறீங்களா? இந்த அண்ணாமலை, இந்த அச்சிராஜா, இந்த வானதி சீனிவாசன், இந்த குஷ்பு, இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன், நீங்களா சோறு தான் திங்கிறீங்களா சார்? நீங்களா என்ன சார் கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்க? உங்களா வெக்கமா இல்ல? கள்ள ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் வர முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா நீங்க பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாட்டில் பெரிய அளவுல பிரச்சனைகள் வெடிக்கும், மக்கள் போராட்டம் வெடிக்கும். ஏன்னா எவனும் நம்ப மாட்டான், நோட்டா கூட ஓட்டு போடுற பாஜக எப்ப தமிழ்நாட்டில் வருதுன்னு மக்களுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதனால உங்க பருப்பு இங்க வேகாது ராஜா, உங்க பருப்பு இங்க வேகாது. இதே மாதிரி தாங்க இந்தியா முழுக்க மத்த ஸ்டேட்லயும் அந்த போலிங் டே அன்னைக்கு 5 மணிக்கு சொல்ற ரிசல்ட்டுக்கும் அடுத்த நாள் காலையில சொல்ற ரிசல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ரொம்ப அதிகம். அந்த இடைப்பட்ட 5 மணிக்கு மேலதாங்க கூட்டம் இல்லாத சமயத்துல தான் இவனுங்க இந்த கள்ள வாக்காளர்கள் எல்லாம் உள்ள விட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு குத்துன்னு குத்திருக்கானுங்க. பாஜக குத்துன்னு குத்திருக்கானுங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை கூட கூட்டணி போட்டு நரேந்திர மோடி கும்பல், அமித்ஷா கும்பல் குத்துன்னு குத்திருக்கானுங்க. கடைசியா பேசுறப்ப அமித்ஷா போன வாரம் ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி இது இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு எதிர்கட்சிகள்லாம் நீங்க எதிர்கட்சி வரிசையில தான் உட்கார போறீங்கன்னு. அதுக்கான அர்த்தம் அப்ப புரியல ஜி, இப்ப புரியுது ஜி. கள்ள ஓட்டு போட்டா காலம் முழுக்க நீங்க இருக்கலாம் ஜி. ஆனா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க மக்களே. நாம இப்ப என்ன செய்யணும்னா, ராகுல் காந்தி அவர்கள் கூட சேர்ந்து நின்று இந்த பிரச்சனையை நாம அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும். மக்கள் போராட்டங்கள் வெடிக்கணும், நாமெல்லாம் வீதிக்கு வரணும். எப்படி விவசாய போராட்டத்துக்காக விவசாயிகள் வீதிக்கு வந்தார்களோ அப்படிப்பட்ட ஹரியானாவில் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கள்ள ஓட்டை போட்டு ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் புரட்சி நடந்து சட்டத்தை பின்வாங்கியும் ஹரியானாவில் பாஜக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கோம். நாம என்ன செய்யணும்? விவசாயிகள் போராட்டத்தை விட மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கணும். பெரிய இந்தியா முழுக்க போராட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த, அறம் சார்ந்த, சட்டம் சார்ந்த போராட்டங்கள் நடக்கணும். இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடியை கொடுக்கணும், ஆட்சியை கலக்கி வைக்கணும். ஏன்னா அவனெல்லாம் யாரும் கைது பண்ண மாட்டானுங்க. நியாயமா பார்த்தா இப்படிப்பட்ட ஃப்ராடு தனத்தை பண்ணதுக்கு
இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் ஒரு முக்கியமான ஆட்களை சிபிஐ கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன்டா பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அந்த சிபிஐ இடி எல்லாம் பாஜகவினுடைய ரவுடி ஆட்கள் தானே. பாஜகவுக்கு பிடிக்காதவனை தூக்குவானுங்க, பிடிச்சவனுக்கு சிங்கு சக்கான்னு குத்துவானுங்க. இவனுங்க எல்லாம் தொட மாட்டானுங்க. அதே மாதிரி நரேந்திர மோடி எல்லாம் கைது பண்ணி நாடு கடத்தணும், செய்ய மாட்டானுங்க. இந்தியாவை நாம அதாவது இந்தியாவை இவனுங்க பாதாள குழியில இந்து ராஷ்டிரம் அமைக்கிறங்கிற பேர்ல பார்ப்பனர் அல்லாத இடைநிலை இந்துக்களா இருக்கட்டும், தலித் இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கடவுள் மறுப்பாளர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், இவர்களை எல்லாம் அடிமையாக்குவதற்காக இவனுங்க இந்து ராஷ்டிரங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்காக இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பாவையா வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய அராஜகத்தை, திருட்டுத்தனத்தை, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை கையாண்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தோற்கடிக்கணும்னா நாம இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களும் சாதி மதம் கடந்து அதாவது நமக்கு நீதி வேணும், நமக்கு நல்ல ஆட்சி வேணும், நமக்கு நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் நாம நிம்மதியா இருக்க முடியும், நம்மளுடைய வாழ்வாதாரம் மேம்படும். அப்பதான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். இதற்காக நாம ஒன்று சேர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் கூட நின்று நரேந்திர மோடியோட சட்டைய பிடிச்சி சட்ட ரீதியா கேட்கணும். மக்களே, சட்ட ரீதியா கேட்கணும். சட்ட ரீதியா கேட்போம். இந்த இந்தியா இன்னொரு மாபெரும் போராட்டத்தை சந்திக்கணும். எல்லாம் கடந்துங்க. கிட்டத்தட்ட 13 கோடி பேருக்கு மேல இருப்பாங்க வாக்காளர்கள். அதுல 4.5 கோடி அகதிகளா பீகார் விட்டு வெளியே இருக்காங்க. பாஜக எவ்வளவு பெரிய, அதாவது பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்திருக்கு பாத்தீங்களா? அங்க திட்டமிட்டு இஸ்லாமியர்கள், தலித் மக்களினுடைய ஓட்டுகளை நீக்கி இருக்கானுங்க, கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கானுங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் இல்லைங்க, கூடிய சீக்கிரத்துல பல லட்சக்கணக்கான வடநாட்டவர்களை நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்களா சேர்க்கறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கெல்லாம் நம்ம நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் சேர்ந்தானுங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அவனுடைய ஓட்டுக்கள் நம்ம நாட்டினுடைய அரசியல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத மட்டும் பாருங்க. இப்ப இதற்கெல்லாம் நாம சேர்ந்து கண்டிப்பாக போராடணும். உடனே பாத்தீங்கன்னா பாஜக கதறான், தேசபக்தா கதறானுங்க, அப்படிங்கிறானுங்க. ஆனா எவனுமே அதை பொய்ன்னு சொல்ல முடியல. உச்சபட்சத்துல, அதாவது உச்சபட்சமா போய் உச்சகட்டத்துல அமித்ஷா சொல்றாரு என்ன தெரியுமா? இந்த மாதிரி காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பீகார்ல பங்களாதேஷிகளுக்கு, பீகார்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வங்கதேசத்தினருக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது. நாஜி வழக்கம் போல பாகிஸ்தான்காரனை வச்சுதான் அரசியல் பண்ணுவேல். இப்ப பங்களாதேஷ்காரனையும் கூட சேர்த்துக்கிட்டேலா? கத்துது, கதறுது. இதெல்லாம் கடந்து ராகுல் காந்தி அவர்கள் சேலஞ்ச் பண்றாருங்க. கெத்துறா மனுஷன். என்ன தெரியுமா? இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும் டிஜிட்டல் வாக்காளர்களுடைய லிஸ்ட வெளியிட்டால் நரேந்திர மோடி திருட்டு வாக்குகளை பெற்றுதான், கள்ள வாக்குகளை பெற்றுதான், போலி வாக்காளர்களை வைத்து போலி வாக்குகளை பெற்றுதான் இந்த 2024 பிரதமர் ஆனாரு, பாஜக ஆட்சி அமைச்சிச்சுங்கிறத நான் நிரூபிக்கிறேன், என்னால நிரூபிக்க முடியும். தேர்தல் ஆணையத்தால டிஜிட்டல் வாக்காளர் அந்த லிஸ்ட வெளியிட முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாருங்க. வாங்கடா, ஃபேஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க.